ரஷ்ய கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதால் இந்தியாவுக்கு கூடுதல் இறக்குமதி வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. இதன் காரணமாக இந்திய ஏற்றுமதி கடும் சரிவினை சந்திக்கலாம் என அஞ்சப்படுகிறது. நிலைமை இப்படி இருக்க, அமெரிக்காவின் நட்பு நாடான உக்ரைன் இந்தியாவிடமிருந்து அதிக அளவு டீசல் இறக்குமதி செய்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது, ரஷ்யாவிடமிருந்து இந்தியா அதிக அளவு கச்சா எண்ணெயை வாங்குவதால் ரஷ்யாவின் நிதி நிலைமை மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளால் பெரிதாக பாதிக்கப்படவில்லை. இதனால் தான் உக்ரைனுக்கு எதிரான போரினை நிறுத்த ரஷ்யா மறுக்கிறது என்று அமெரிக்கா தொடர்ச்சியாக இந்தியா மீது குற்றம் சாட்டுகிறது. இதை முக்கிய காரணமாக சுட்டிக்காட்டி இந்தியாவிற்கு கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்தது. இந்த நிலையில் உக்ரைன் நாட்டின் நம்பர் 1 டீசல் சப்ளையர் இந்தியாதான் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் உக்ரைனின் மொத்த டீசல் இறக்குமதியில் 15.5 விழுக்காடு இந்தியாவின் பங்கு இருக்கிறது. இதன் மூலம் உக்ரைன் நாட்டின் முதன்மை டீசல் சப்ளையராக இந்தியா மாறியிருக்கிறது என்று அந்நாட்டின் எண்ணெய் சந்தை பகுப்பாய்வு நிறுவனமான நாப்டோரைனாக் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வெறும் 1.9 விழுக்காடாக இருந்த டீசல் இறக்குமதி ஒரே ஆண்டில் 8 மடங்கு உயர்ந்துள்ளது. ரஷ்யா மீது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்ததால் இந்தியா போன்ற மூன்றாம் தரப்பு நாடுகள் ரஷ்யாவிலிருந்து குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கின்றன. பின்னர் அவற்றை பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களாக சுத்திகரித்து மேற்கத்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொள்ளை லாபம் பார்க்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது.